இந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வந்து சேரங்காட்டியுமே ஒரு வழி ஆயிடுச்சு. அந்த வழியெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏன் இந்த வெப்சைட்டில் இது மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இதோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை என்னென்ன ப்ரைஸ் டீடைல் வாங்கினா இப்போ அதோட ப்ராடக்ட் என்ன ப்ரைஸில் அதோட வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்றா காமிச்சிட்டு வரேன். இது வாங்கிக்கிறது இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரிட்டர்னும் பண்ண முடியாது, எதுவுமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்காக தான் ஆன்லைனில் யாரும் ஆர்டர் பண்ணுறதை தவிர்க்கிறாங்க. நம்ம மொத்தமாக இப்போ எத்தனை ப்ராடக்ட் பை பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா 10 ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கிறோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் கமாண்டர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம பைக்காக அக்சசரிஸ் வாங்கியிருக்கிறோம். அந்த ப்ராடக்ட்லாம் வரதுக்கு டிலே ஆகிடுச்சு, நிறைய ப்ராடக்ட் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்டு ஐக்கன் தரேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி இந்த ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை நான் நவம்பர் 1ஆம் தேதியில் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி நவம்பர் ஒரு 11 ஆயிடுச்சுன்னு என்ன சொல்லலாம். அது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டு டெலிவரியே ஆகலையே, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப தான் நமக்கு தெரிய வருது, அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களுடைய அட்ரஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதில் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்டை நான் இந்த ப்ராடக்ட் தான் நான் பை பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் நான் பை பண்ணியிருந்தேன். அதிலான மொபைல் நம்பரை கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. அது வித்தின் 2-3 டேஸ்லேயே கரெக்டாக வந்து நம்மகிட்ட ரீச் ஆகிடுச்சு. ஆனால் இதில் நிறைய ப்ராடக்ட் நான் பை பண்ணியிருந்தேன். இதுக்கு இல்லாமல் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானே ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு தான் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேட்கலன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. கேள்விப்பட்டேன், விடு அது அப்படிதான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம்ல உனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அந்த கொரியர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டது பிறகு நம்மளோட மொபைல் நம்பர் அங்கே போயிருக்கோம். அவங்களோட ட்ராக்கிங் நம்பர்லாம் கேட்டாங்க. அதே நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது உங்களோட பார்சல், இன்றைக்கி வந்து டெலிவரி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டெலிவரி பண்ணுறோம் அவங்ககிட்ட மொபைல் நம்பர் இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்ககிட்ட இதை கொடுத்து இந்த மொபைல் நம்பருக்கு போயிட்டு இந்த அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அவங்கள்கிட்டையும் மொபைல் நம்பர் கொடுக்காம அவங்களும் வந்து அட்ரஸ் தேடிக்கிட்டு சுற்றிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக இந்த வெளில போகிறப்ப 2 பேரும் பதார்த்தமாக பார்த்த மாதிரி தான் ஆச்சு எனக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. அப்படி பார்த்து உங்களோட பேர் இதுவானு அப்படின்னு கேட்ட பிறகு ஆமாம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ப்ராடக்ட்டை நம்ம கையில் கொடுத்தாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வந்து சேரங்காட்டியுமே ஒரு வழி ஆகிடுச்சு. அந்த வழியெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏன் இந்த வெப்சைட்டில் இது மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக மொபைல் நம்பரே நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் பை பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்பே சொல்லியிருந்தாங்க. நமக்கு மட்டும்தான் இப்படி வந்திருக்கா இல்லை நிறைய பேருக்கு இதுமாரி ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு நல்லது சொல்கிறாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஒரு வழியாக இந்த பாக்ஸ்லாம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் பை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றா உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அவங்க அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு விட்டது. இதில் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இல்லவே இல்லை. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். நம்ம மொத்தமாக இப்போ எத்தனை ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 10 ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கிறோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். இப்போது இந்த ப்ராடக்டை நீங்கள் இதோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை என்னென்ன ப்ரைஸ் டீடைல் வாங்கினா இப்போ அதோட ப்ராடக்ட் என்ன ப்ரைஸில் அதோட வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒன்றா காமிச்சிட்டு வரேன். இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கெலாம் இந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே சொல்லாத ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன்டா. என்ன ரகசியம்? சரி, வாங்க இன்னைக்கு இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாம். நமக்கு வந்து பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு ப்ராடக்ட் தான், குட்டி ப்ராடக்ட் தான் அதில் பை பண்ணியிருந்தேன். ஆனால் அதோட பேக்கிங்லாம் எந்த ஒரு குறையுமே சொல்லாத அளவுக்கு சும்மா தரமாக பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கான வீடியோஸ் போட்டு பார்த்தீங்களா, அதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லியிருப்பேன். அதோட பேக்கிங்காக இருக்கட்டும், சரி, ஒரு ப்ரைஸிங் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன். மேலே கார்டு வைக்கிறேன், தரப்பி பாருங்களேன். அதே வெப்சைட்டில் அதே பிராண்டில் இருந்து தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் பை பண்ணேன். அதை விட இது ரொம்ப காஸ்ட்லியாலாம் நிறைய ப்ராடக்ட் இதில், அதாவது அமௌண்ட்டு கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இதுக்கு அமௌண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட் கொடுத்து நான் பை பண்ண சொல்லலாம். அதை பற்றி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுள்ள பாரத்தை மற்றவங்ககிட்ட சொன்னா தன்னை கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே, அது என்னோட ஒண்ணா போட்டு. அந்த ப்ராடக்டான பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக தான் அந்த பாக்ஸ் வந்திருக்கு. ஆனால் இதை விட கம்மியாக ஆர்டர் பண்ண அதோட ப்ராடக்டோட பேக்கிங் வந்து சும்மா பக்காவாக வந்துருச்சு. சரி, ஓகே, பேக்கிங்லாம் பெருசாக குறைலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு பேக்கிங்லாம் வந்துச்சு. உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல்
கரெக்டாக நல்லா நமக்கு கொடுத்துருந்தாலே போதும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் அடித்து பக்காவாக லபர் ஸ்டாப்பிங்லாம் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேக்கிங்லாம் இது அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். என்னோட பைக்கு எடுத்து 1 இயர் ஆகுது. 1 இயர்க்காக பைக்குக்காக எந்த ஒரு அக்சரிஸுமே நான் வாங்கி ஃபிட் பண்ணதே கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ராடக்ட்லாம் பைக்குக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணி இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணி இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பிறந்து வாழ்றதுக்குள்ள பிறந்து சாவறதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்துடணும். பைக்கு நான் எதுக்காக வாங்கினேன், எதுக்காக அந்த பைக் ஆஃப் ரோடு பைக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கிறேன். மேலே கார்டாக்கின்னு தரேன். என்னோட பைக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதனோட பைக் ஸ்டோரியில் வந்து நான் எதுக்காக அந்த பைக் சூஸ் பண்ணேன், நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை, அதனால் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பைக்கே நான் சூஸ் பண்ணதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். மேலே கார்டாக்கின்னு தரேன். கண்டிப்பாக பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பக்காவாக வந்துருக்குது. உங்களுக்கு தெரிகிற மாதிரி காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்டும் பக்காவாக உள்ளெல்லாம் எந்த ஒரு இது இல்லாமல் நல்லாவே வந்திருக்குது. நாம் ஆர்டர் பண்ணது வேற ஒரு பொருள், ஆனால் வந்தது அதை விட வேற ஒரு பொருள் வந்திருக்கு. சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இது என்ன நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட அவங்க இது பண்ணாங்கன்னு தெரியல. நான் ஆர்டர் பண்ணது கிரே கலரு, இது ஒயிட் கலரு. இருங்க, இது ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கீழே கொட்டிடலாமா? அவ்வளோதான், பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த பாக்ஸை ஓரம் வச்சுட்டு, எனக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல, நான் தெரியுற மாதிரி காமிக்கிறேன். இதோட ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதனால தான் இந்த வெப்சைட்டில் நான் ஆர்டர் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து செயின் கிளீனர் ப்ரஷ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். 49 ருபீஸ் வாங்கினேன் இது. இப்போது இதோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. நான் வேணால் சைடில் வேணால் ஷோ பண்ணுறேன். எக்ஸாக்டாக இப்போ அதோட வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணலாம் பார்க்கல, நான் சும்மா தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணதாங்க செக் பண்ணி பாருங்கள். இதோட வெப்சைட்டில் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் போய் செக் பண்ணி கூட பாருங்கள். இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 115 ருபீஸ். அதாவது இதோட எம்ஆர்பி நான் சைடில் வேணால் போடுறேன். இதில் ஒரு எம்ஆர்பி வந்து 149 ரூபான்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ், இதனுடைய ஆஃபர் ப்ரைஸில் நான் பை பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 49 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்டை நான் பை பண்ணேன். நான் பை பண்ண கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் ஆர்டர் பண்ண கலர் வந்து பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அவங்க கொடுத்துக்கிறது வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு சிலதெல்லாம் ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று ஒன்றா கூட காமிச்சிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரஷ்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம ஹெல்மெட்டை வந்து பைக்கில் வந்து வச்சுட்டு அப்படியே நம்ம மறந்து போயிடுவோம். அதுக்கான ஒரு லாக் சிஸ்டம் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அதுக்கான ஒரு லாக் சிஸ்டம் ஒன்று வாங்கி விட தேவைப்படும் கண்டிப்பாக அப்படின்னாரு. சரி, அதேமாரி நான் பார்த்து தேடிட்டே இருக்கும்போது இதேமாரி இது ஒரு லாக் சிஸ்டம் ஒன்று வந்துச்சு. அதாவது பைக் சேஃப்டிக்காக ஒரு லாக் சிஸ்டம் ஒன்று வாங்கினேன். இது வந்து என்ன ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 250 சொல்லிட்டு இதனால போட்டிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் நான் வாங்கினது ஜஸ்ட்டு 99. அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட் நான் பை பண்ணது. இது கூட என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கீ கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இதே நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நாம் இதில் நான் கலர் இந்த அதாவது ஹேண்டில் பாரில் போடுவாங்க. இந்த ஆர்சிபின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எம்ஆர்பி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 300. நான் அதையும் போட்டுறேன் 300. ஆனால் இதில் நான் பை பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா 99. நான் இதை ஆர்டர் பண்ண கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஆர்டர் பண்ணேன். அதாவது இந்த ஒயிட் கலர் பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயிட்லாம் வராது, கிரே ஆர்டர் பண்ணேன். இவங்க அப்படியே ஏதோ ஒரு கலர் தூக்கி சேஞ்ச் பண்ணி போட்டுருக்குறாங்க. இதோட பில்லில் கூட காமிக்கிறேன்.
இந்த பில்லில் கூட இருக்குது. நான் பில்லில் என்ன கலர்னு சொல்லிட்டு நான் சைடில் வேணால் போடுறேன், அதுக்கான இமேஜ் கூட போடுறேன். அவங்க என்ன கலர் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணது கிரே கலரு, வந்தது ஒயிட் கலரு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ரிட்டர்னும் பண்ண முடியாது, எதுவுமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது. இந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்காக தான் ஆன்லைனில் யாரும் ஆர்டர் பண்ணுறத தவிர்க்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிற ப்ராடக்டை கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு சில பேரெல்லாம் நம்ம குறை சொல்லவே கூடாது. ஆனால் ஒரு சிலர் இதில் மட்டும் ஏன் இதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஆர்டர் பண்ணது கிரே கலரு, இது ஒயிட் கலர் வந்திருக்கு. இது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை விடக்கூடாது, நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பிராண்ட் வந்து ஆர்சிபியோட பிராண்டு. இதோட காஸ்ட் 99. இது நல்லா தான் இருக்கானா கொஞ்சம். இதையும் அப்படியே நம்ம ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி லைட்டு, அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் ட்ரெக்கிங் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது ஒரு எமர்ஜென்சி லைட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்டு. அதாவது நீங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்காக டென்ட் மாரி போட்டு ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி லைட் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த லைட் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்து இந்த ப்ராடக்டை ஏன் பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது, அதாவது நம்ம ஒரு ட்ரெக்கிங்லாம் பண்ணி எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி லைட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பாட்டில் ஓப்பனராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மினி சைஸ் எல்இடி லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்ஆர்பி 250ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸையோ 150 தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் அதுக்கான ப்ரைஸிங் டீட்டெயில் கூட நான் சைடில் போடுறேன். இதையும் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட்டு வந்து 200 199 சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க. இதில் இருக்கிற குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் சைஸ், நார்மல் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இறங்களேன். பார்த்தீங்களா, இதனால் நான் இதுதான் இங்கே மேஜரான ஒரு ப்ராப்ளம். ஆனால் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்டே இது கிடையாது. நான் ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு மாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான மாடலோட இமேஜ் கூட நான் சைடில் வேணால் ஷோ பண்ணுறேன். அவங்களோட வெப்சைட்டில் என்ன இமேஜ் போடுறாங்க, இந்த இமேஜ் என்ன சொல்கிறதுனே தெரியல. முடியலடா. நான் வந்து ஆர்டர் பண்ணது இது கிடையவே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் 99 ருபீஸ். அதுதான், அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன அவங்ககிட்ட போய் கேட்க முடியும்னு எனக்கு தெரியல. வர்த்தா இல்லையான்ட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 99 ருபீஸ்க்கு இது வர்த்தா இல்லையான்ட்டு. ஆனால் இந்த ப்ராடக்ட் நான் பை பண்ணவே இல்லை. நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் அதுக்கான இமேஜ் நான் சைடில் போடுறேன், நான் பாருங்களேன். ஆனால் அதோட ப்ரைஸ் டீட்டெயில் நம்ம வந்துச்சு பார்த்தீங்களா, 250 தானே நினைக்கிறேன். 200 ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இப்போயும் அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கான மாடலே இது கிடையாது. இந்த மாடலில் வந்து 99 ருபீஸ் எனக்கு தெரியும். ஆனால் இது நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த மாடல் பை பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க அதாவது மாற்றி இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. இதோட எத்தனை ப்ராடக்ட் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இந்த ப்ராடக்ட் ஒன்று மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த செயின் கிளீனர் ப்ரஷ், அது பிளாக் கலர் ஆர்டர் பண்ணேன், ப்ளூ கலர். இது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதையும் அப்படியே நான் ஓரமாக வச்சிடுறேன். ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். அது வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகிறப்ப இந்த ஹேண்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலர், அதாவது ஸ்கின் டேர்ன் ஆகாமல், அதாவது ஸ்கின் டோன் வந்து டேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு க்ளவுஸ் தான். அதுவும் பிளாக் கலர் தான். இதோட எம்ஆர்பி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 200ன்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருங்க, அதுவும் ஏதாச்சும் டேமேஜாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த ப்ராடக்டை பிரித்து பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே சந்தேகமான ஒரு பார்வையில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம அவங்கள நம்பி ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு வாங்குகிறோம். அந்த கஸ்டமருக்கு இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்கன்னா திருப்பி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும், எதையுமே ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கடந்து செல்வது தான் வாழ்க்கை. நம்ம ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே வேணாம், இதுக்கான செப்பரேட்டாக இதெல்லாம் நான் வியர் பண்ணிலாம் தனியாக ஒரு வீடியோஸ் கூட அதுக்காக போடுறேன். இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்துருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. இவங்ககிட்ட இப்போ நம்ம கால் பண்ணி என்ன கேட்க முடியும், இது நீங்கள் அமிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை அவங்க வெப்சைட்டில் ஒன்று வச்சுருக்காங்க,
நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். மொபைல் ஸ்டாண்ட், அதாவது பைக்கில் வந்து மொபைலை கேரி பண்ணுற போகிறது மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வாங்கியிருக்கிற எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே மெட்டலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இதில் வந்து எந்த ஒரு சார்ஜிங்குமே கூட வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வித்தவுட் சார்ஜர் தான் இது. பிளாக் கலரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் பேரில் நீங்கள் ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளார பிரித்து பார்த்துடலாம். ஏன்னா எல்லாமே இப்போ சந்தேகப்படுற மாரி இருக்குது, ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்குமோ அப்படின்ட்டு. ஒரு ப்ராடக்டை நம்பி வாங்குகிறோம், ஏன் இதுமாரி அனுப்பிச்சி விட்றாங்கன்னு தெரியல. நல்லாவே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிய வரும். நான் காமிக்கிறேன் இதெல்லாம். ஃபஸ்ட்டு இது இருக்கிறது எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ ஓப்பனிங்லாம் பண்ணி நான் அதுக்கான தனியாக ஒரு வீடியோஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இதோட காஸ்ட்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிளாத், அதாவது பைக்கை துடைக்கிறதுக்கு அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய பைக் அக்சசரிஸ் இடத்துல இருக்கும். இது வந்து என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா எல்ஜிபின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஒன்று. மைக்ரோ ஃபைபர் கிளாத் இது வந்து ஜஸ்ட்டு 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ளூ கலர் எனக்கு பிடிச்ச கலரு, எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது கூட நான் எடுத்துக்கிறேன். 99 ருபீஸுக்கு வர்த்தா இல்லையான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் லூப் வந்து, அதாவது நிறைய இதில் பார்த்தேன், ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு செயின் லூப் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த செயின் லூப் தோணுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து செயின் லூப் வந்து ஒரு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 150ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நான் வாங்கிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 99 அதனுடைய ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதனால தான் இவ்வளோ ப்ராடக்ட் பை பண்ணேன். இதோட காஸ்ட்லாம் எவ்வளோ வந்துச்சுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு ரைடிங் ப்ரோ க்ளவுஸ் ஒன்று பார்த்துடலாம், என்ன பிராண்டு என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம், அதாவது என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் க்ளவுஸ் பைக்குக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். க்ளவுஸ்ன்றதே இப்போ தான் யூஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். க்ளவுஸ்னால அதாவது கிரிக்கெட் க்ளவுஸ் கூட நம்ம போடுறது கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக அந்த க்ளவுஸை யூஸ் பண்ணுறேன் பைக்குக்காக. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ரைட் பண்ணணும் போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த க்ளவுஸ் வாங்கினேன். இதோட க்ளவுஸோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 699, 700 வந்து இப்போ அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. நான் வாங்கினது வந்து இது 299 சொல்லிட்டு அவங்களோட எம்ஆர்பியில் வாங்கிதான் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். நான் சைடில் ஆனால் அதுக்கான இமேஜ் போடுறேன், என்னென்ன ப்ரைஸ் பாயிண்ட்டு என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரைஸ் பாயிண்ட்டு போடுறேன். இதில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்குமான்னு சொல்லிட்டு தோணுது. ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்ப்போம், சைஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. நான் ஆர்டர் பண்ணது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸு. நான் எம் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு வியர் பண்ணி பார்ப்போம் சைஸ் செட் ஆகுதா இல்லைன்ட்டு. நம்ம ஒரு ப்ராடக்ட் பை பண்ணனா கரெக்டாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் செக் பண்ணுறதுக்கு, அதாவது சைஸ் சார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க பார்த்தீங்களா, க்ளவுஸ் சைஸ் சார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் இதை இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை சைஸ் கையில் நம்ம மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்டை நான் ஆர்டர் பண்ணேன். எல்ஜிபி ஓடுது, 299க்கு இது ஒர்த்து தான். இதில் வந்து டச்சு ஸ்க்ரீன், இப்போ வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் ட்ரைவ் பண்ணும் போதும் இப்போ இதில் நம்ம டச் பண்ணிக்கலாம், அதற்கான இது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதோட ரைடிங் க்ளவுஸ் வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள், அதோடைய காஸ்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்குது. ஒரு ரைடிங் கேஸ் மட்டும் இருந்துச்சு போட்டோன்னா சும்மா பக்காவாக இருக்கும். நல்லாவே இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம இருங்க ஃபஸ்ட்டு, எவ்வளோதான். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்லாம் பண்ணியாச்சு. ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தெரியாம மாட்டிக்கிட்டேன். அப்பா இது உலக நடிப்புடா சாமி. நல்லா இருக்கு. ஆனால் க்ளவுஸ் ஓரளவுக்கு ஒர்த்தை தான் தோணுது. 299க்கு இந்த க்ளவுஸ் ஒர்த்து இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ரொடக்ஷன்லாம் நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. ஏதோ மொத்தமாக எனக்கு காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்லாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1300 ஆயிருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக, அதாவது நான் இது வரைக்கும் 10 ப்ராடக்ட்ஸ் பை பண்ணியிருக்கேன். இதோட ப்ராடக்டோட மொத்த காஸ்ட்டுமே 1300 அவ்வளோதான் வந்துச்சு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கெலாம் இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க.
சரி, இதோட இதை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதோட யூஸ் பண்ணுறது இதோட அதுக்கப்புறம் இந்த இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணி தனியாக ஒரு வீடியோஸ் மட்டும் தனியாக சொல்கிறேன். அதில் என்ன ப்ராடக்ட்டு, எதுக்காக நான் சூஸ் பண்ணேன், அதோட ப்ரைஸ் பாயிண்ட்டு, எது கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கெலாம் இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பைக்கில் போயிட்டு ஒவ்வொரு ஃபிட்டிங்காக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸ் வந்து நீங்கள் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு இதே போல் அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் சரௌண்டிங்கில் பைக் வச்சிருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிட்டுருங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுங்களாம் அவங்களுக்கு தெரியும் இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா இல்லை நல்லவளத்துக்கு மிகப்பெரிய இதே போல் அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய் கமெண்டர்ஸ்.